நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவிக தலைவர் விஜய் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் வந்து இன்னைக்கு நடத்தி இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பக்கம் இருக்க, திமுக அரசு அதாவது தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு சூப்பர் மார்னிங் சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு. ஒவ்வொரு மகளிருக்கும் 5000 வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது இரண்டு பத்தி தான் இந்த தொகுப்புல நம்ம பார்க்க போறோம். சூப்பர் மார்னிங் சொல்லிட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகளிருக்கு 5000 ரூபாய் வந்து அவர்களுடைய கணக்குல வந்து போடப்பட்டிருக்கு. இவ்வளவு நாள் இல்லாம திடீர்னு இந்த 5000 ரூபாய் போடப்பட்டதற்கு பல்வேறு கட்சிகள் வந்து ஆதரவும் கொடுத்திருக்காங்க. சில கட்சிகள் எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்கு. ஆதரவு கொடுத்த கட்சிகள், கூட்டணி கட்சிகள் வந்து ஆதரவு கொடுத்திருக்காங்க. காங்கிரஸ், விசிக போன்ற கட்சிகள் வந்து இந்த ஒரு 5000 ரூபாய் வழங்கப்பட்டதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 6550 கோடி கடன் வாங்கி இந்த ஒரு திட்டத்தை வந்து செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி 5000 போடுவதற்கான காரணம் என்ன? எலெக்ஷன் வர போறனாலதான் இந்த 5000 ரூபாய் வந்து போடப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடந்த 4 ஆண்டுகள்ல கோடை காலம் வரவே இல்லையா, இப்பதான் கோடை காலம் வந்திருக்கா, கோடை கால தொகை சிறப்பு தொகை சொல்லிட்டு 2000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. மகளிர் தொகையும் 2 மாதங்களுக்கான தொகை வந்து முன்பே வழங்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மதுபான கடைகளை ஒழிச்சாலே மக்கள் வந்து சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா அதற்கான ஸ்டெப் எதுவுமே இது வரைக்கும் எடுக்கப்படல. இந்த காசு கொடுத்து மக்களை வந்து இப்படி முட்டாளாக்க இவங்க பாக்குறாங்க. சின்ன குழந்தைகிட்ட கேட்டா கூட தெரியும் எதற்காக இந்த 5000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு, எலெக்ஷன் வரனால கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தெரியும் அப்படின்ற ஒரு விஷயத்த கட்சிகள் வந்து சொல்லியிருக்காங்க. தாவிக தலைவர் விஜய் அவர்களும் இது குறித்து விமர்சனம் முன் வச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தாவிகாவை பார்த்து திமுக வந்து பயப்படுது, அதனாலதான் இந்த 5000 ரூபாய் வந்து இன்னைக்கு வழங்கப்படுவதற்கான காரணம் என்ன, 5000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு, தாவிகாவை பார்த்து திமுக எப்பொழுதுமே ஒரு பயத்துடன் தான் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த விசில் சின்னம் அறிவிக்கப்பட்டதுல சேப்பாக்கத்துல விசில் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு திமுக சார்பில் சொல்லப்பட்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த குப்பை எடுக்கிறவங்க அந்த தெருவில் போகும்போது விசில் ஊதுவது வழக்கம். அந்த மாதிரி ஊதும் போது இந்த திமுக எம்எல்ஏ ஒருவர் ஓடி வந்து விசில் ஊதக்கூடாது, நீங்க வந்துட்டு இதை பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒலிபெருக்கியை வந்து கொடுக்கிறாரு. இந்த அளவுக்கு தாவிகாவை பார்த்து திமுக வந்து பயப்படுது அப்படின்னு பாஜக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் வந்து முன் வச்சிருக்காங்க. நாங்க விஜயை பார்த்து பயப்படல, இந்த திமுக அரசு தான் விஜயை பார்த்து பயந்து நடுங்குது அப்படின்னு தமிழிசை அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னைக்கு நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்துல பேசின விஜய் அவர்கள் பல்வேறு கேள்விகளை முன் வச்சிருக்காரு. அது குறித்து பார்க்கலாம். அதுல அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோடைக்காலம் வருடம் வந்துட்டு இருக்கு, ஆனா இப்போ வந்துட்டு இந்த 5000 ரூபாய் கொடுத்திருக்காங்க, அது எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். எலெக்ஷன் வர வர காசு கொண்டு வந்து கொட்டுவாங்க, 1000 2000 5000 அப்படின்னு கொட்டுவாங்க, எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க, அது உங்களோட காசு தான், ஆனா வாங்கிட்டு அவங்க காதுல விசில ஊதுங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு மாறுதட்டி முதல்வர் அவர்கள் வந்து சொல்லிக்கிறாரு. அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை நடந்தப்போ எங்க போனீங்க, அந்த பெண்ணுக்கு நீதி என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு கேள்வியும் முன் வச்சிருக்காங்க. கோவை மாணவி விஷயத்திலயும் அண்ணா பல்கலைக்கழகம் விஷயம் நடக்கும்போது தூங்கிட்டு இருந்தீங்களா, இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. இந்த கோவையில நடந்த சம்பவம், அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த சம்பவம், இந்த மாதிரி தெரியாமல் பல பேர் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. நிம்மதியா ஒரு வேலைக்கு போய் வர முடியல, கல்லூரிக்கு போய் வர முடியல, பள்ளிக்கு போய் வர முடியல, இந்த மாதிரி பல்வேறு நிகழ்வுகள் வந்து நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் அப்படின்னு இந்த திமுக அரசு வந்து சொல்லிக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு தடவை கூட்டம் நடத்தும் போதும் உங்களுக்கு வந்து இடம் கொடுக்க மாட்டாங்க, நான் என்ன பாவம் செஞ்சேன், மக்களுக்கு நல்லது செய்யணும் தான் நான் ஆட்சிக்கு வந்தேன், ஆனா அந்த திமுக அரசு வந்து இதை செய்ய விடாம தடுக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி தேர்வு ரத்து செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன, மக்களுக்கு இளைஞர்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இரவு பகலா உட்கார்ந்து படிச்சு இதற்காகவே ஒரு 4 வருடம் 3 வருடம் ஒதுக்கி படிச்சு இந்த எக்ஸாம் எழுத வந்தா எக்ஸாமை நீங்க வந்து கேன்சல் பண்ணிவிட்ட ஒரு நிர்வாக திறனற்ற அரசாக திமுக வந்து இருந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. தாவிகாவை பார்த்து ஏன் பயப்படுறீங்க, தாவிகாவை பார்த்து திமுக பயப்படுதுன்ற விஷயத்த ரொம்ப ஆணித்தனமா அடிச்சு விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த 5000 வழங்கப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்னு மக்கள் பக்கம் இருந்து இந்த 5000 ரூபாய் வழங்கப்பட்டதுக்கு எந்த மாதிரியான பதில்கள் வருது அப்படின்னா, விலைவாசியை வந்து குறைச்சிட்டு மதுவை வந்து ஒழிச்சாலே நாங்க வந்து நிம்மதியா இருப்போம், இந்த 5000 ரூபாய் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு மக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்வு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல அரசியல் களத்துல ஒரு பேசும் பொருளா அமைஞ்சிருக்கு. நன்றி.